தேவன் நம் பாவங்களை எண்ணுவதில்லை என்று ஏன் சொன்னார் தெரியுமா? அவர் நம்மை நீதிமானாக மாற்ற தீர்மானித்து விட்டாராம். எபிரேயர் 8:10 சொல்லப்பட்டது போல அவர் தன்னுடைய பிரமாணங்களை நம் மனதில் வைத்து நம் இருதயங்களில் அவைகளை எழுதுவாராம். இதன் அர்த்தம் என்னவெனில், நமக்கு கீழ்ப்படிதலான மனதையும் பணிந்த சிந்தையையும் தருவாராம். இவைதான் நம் குறையாக இருந்தது. இப்போது அது சரி செய்யப்பட்டு விட்டது. இவ்வாறாக அவர் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். கீழ்ப்படிதலான மனம் இருந்தால் நமக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிற அனைத்தையும் நிறைவேற்றி விடுவோம். இதுதான் நீதிமானுடைய அடையாளம். அவர் நமக்கு கீழ்ப்படிதலுள்ள மனதை தருவதால் நீதிமானாகும்படி கஷ்டப்பட்டு முயல வேண்டாம். இனி இயல்பாக அவை உண்டாகி இருக்கும். நீதிமானாகும்படி நம் முயற்சிகள் எல்லாம் இதுவரை தோல்வியில் தான் முடிந்தது. இப்போது இயற்கையாக இந்த குணங்கள் நம்மில் தோன்றிவிடுகிறது. இதுவே புதிய ஏற்பாட்டின் விசேஷம். இப்போது நம்மை நீதிமானாக மாற்ற உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிறார். ஆபிரகாம் தன் நாட்களில் செய்த பாவங்களை தேவன் நினைக்கவில்லை. ஏனெனில் அவன் தன் வாழ்நாளெல்லாம் அவர் சொல்கிறபடி மாத்திரம் செய்தான். இதனால் அவனை தன் நீதிமானாக்கும் விசுவாச வழிக்கு தகப்பனாக அறிவித்தார். அவலட்சணமான பாவங்களை செய்த தாவீதையும் இவன் புறக்கணிக்கவில்லை. தன் வாழ்நாளெல்லாம் அவன் தேவசித்தத்தை தேடி தேடி செய்தான். இதனால் அவர் தாவீதை தன் இருதயத்திற்கு நெருக்கமானவன் என்றார். தேவனுடைய அழகிய குணம் என்னவென்றால், அவரால் நம்மை கீழ்ப்படிய பண்ண முடியும். அதை கொண்டு இந்த மனுஷர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள். இங்கு நாம் நம்மை கீழ்ப்படிய பண்ண வல்லவரான தேவனை சந்திக்கிறோம். நீதிமானாக நம்மை மாற்றுவதால் அவர் நம் பாவங்களுக்காக புறக்கணிப்பது இல்லை. அவைகளை மறந்துவிட்டு இந்த விசுவாசத்திற்காக நம்மை ஏற்றுக்கொண்டுள்ளார். காலம் செல்ல செல்ல அவர் பவுலை போல நிறைவான புருஷர்களாக நம்மை மாற்றிவிடுகிறார். அவர் நம்மை நீதிமானாக்கும் விதம் மிக விசேஷமாக இருந்தது. அதற்காக அவர் பைபிள் கிளாஸோ ஊழிய பயிற்சியோ கொடுப்பதில்லை. சாதாரணமாக இந்த செயலை செய்து முடித்து விடுகிறார். நம்மிடம் பணிந்த சிந்தையை உண்டாக்குவதனாலேயே. பணிந்த சிந்தை என்றால் தேவன் நமக்கு செய்ய காண்பிக்கிற எதையும் அப்படியே செய்வதுதான், அல்லது தேவசித்தம் எதுவானாலும் அதன்படி செய்வது, அல்லது அவர் கட்டளையிட்டபடியே செயல்படுவது. அதனால் வரும் கஷ்ட நஷ்டங்களை எண்ணாது கீழ்ப்படிவது. இவ்வாறாக தேவன் நம்மோடு இடைப்படுவதன் முக்கிய நோக்கம் என்னவெனில், தனக்காக விசேஷமாக ஒரு கீழ்ப்படிந்த ஜனத்தை சீர்படுத்தி உருவாக்குவதுதான். நாம் இந்த உலகத்தில் எதை சாதித்து இருந்தாலும் இது நிகழாவிட்டால் நாம் வாழ்ந்தது வீணே. தேவனின் பயனுள்ள முயற்சியின் விளைவாக நாம் கனி நிறைந்தவர்களாக இப்போது மாறிவிட்டோம். நம் பயனுள்ள வாழ்க்கையை தன் மனமகிழ்ச்சியாக அவர் நோக்கி பார்க்கிறார். நாம் இந்த உலகத்தில் எதை சாதித்திருந்தோமோ இல்லையோ, இதை அடைந்துவிட்டால் நாம் வாழ்ந்தது அர்த்தமாக இருக்கும்.